அதை ஏன் கேக்குறீங்க? இவங்க அப்பா வயிற்றுல பிறக்க வேண்டியவரா இவரு? இவர் வயிற்றுல பிறக்க வேண்டியது அவரு. என்னமோ தப்பி போய் அவர் வயிற்றுல பிறந்துட்டாரு இவரு. கொஞ்ச நாளைக்கு நல்லா இருக்கணும். சரஸ்வதி வேற எங்கேயும் இல்ல, இவரு நாக்கில தான். ஏய், ரொம்ப நாளா சரஸ்வதியை கும்பிடணும்ங்க. ஆமா, நாக்கறத வச்சுக்க. சரஸ்வதி அவதாரம் நான் தான் சொல்றாரு. விவரமா சொல்லும் ஐயா. ஆமா ஆமா. ஓஹோ. அதோட ஒரு நாள் காட்டுல வரும்போது ஒரு புலிய பாத்துட்டாரு. உடனே ஒரு கதையை பாடினாரு. அவ்வளவுதான். தோல் வேற சதை வேறையா போச்சு. மரத்துல ஏறி உழுக்குனாரா இல்ல கல்லாலே அடிச்சாரா? இல்ல, கையாலே உரிச்சிட்டேன். கட கருமமே. புளியம்பழம் இல்லையா, புலி. 4 காலு ஒரு வால் இருக்குமே, அது. அவன் 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 கூட போல இருக்குமே, அது. அவன் 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 அவன். பேர்பட்டவாளுடைய சம்பந்தம் உங்களுக்கு அவசியம் தேவை. சிக்கன்னா வச்சுக்கீங்களேன். பொருளை பத்தி நீங்க கொஞ்சம் கூட யோசிக்க வேண்டியதில்லை. மலை மலையா குமிஞ்சி இருக்கு, அதுக்கும் கீழே புதஞ்சி இருக்கு. அதனால நீங்க யோசிக்காதபடி கொஞ்சம் பொண்ணு கொடுத்தா. அதான் கொஞ்சம் தான் இருந்தது, தட்டாங்கத்தை கொடுத்து காதுல மூக்கல ஏதோ பண்ணி போட்டிருக்கு. நீங்க சொற்பமா தானே செய்ய முடியும். நம்ம கிட்ட வந்த பிற்பாடு பெரிய பெரிய நகையெல்லாம் நான் செய்து போடுறேன். அதோட என் சம்பந்தம் உங்களுக்கு ஏற்பட்டுட்டா இனி நீங்க சாப்பாட்டுக்கு கஷ்டப்பட வேண்டியதே இல்லை. அப்படின்னா நாங்க இதுவரை நாங்க பட்டியால கிடக்குறோம். அப்படி இல்ல, அவருக்கு காடு கரையெல்லாம் நிறைய இருக்குன்னு சொல்றாரு. ஓஹோ. அதோட அழகா சீனிக்கிழங்கு போல குழந்தை குட்டிகளுக்கும் குறவு இருக்காது. காடாம் கரையாம் மேடாம் பள்ளமா சீனிக்கிழங்கா குழந்தை குட்டியா மலை போல குவிஞ்சிருக்கான். ஒண்ணும் புரியலையே. இன்னமா புரியல? கல்யாண விஷயம். யாருக்கு? எனக்குத்தான். செஞ்சுக்கியே. அதுக்குதான் உங்ககிட்ட பொண்ணு கேட்க வந்திருக்கோம். எந்த பொண்ணு? உங்க தங்கச்சியே. செல்லியவா? ஆமா. நல்லா இருக்கு. நீ யாரு, நான் யாரு? நீ என்ன ஜாதி, நான் என்ன ஜாதி? இதுக்கு முந்தி உங்க குடும்பத்துல ஏதாவது பொண்ணுக்குன்னு எடுத்திருக்கோமா, இல்ல ஏதாவது 10 வரலாவது உண்டா? எந்த சொந்தத்தை கொண்டு பொண்ணு கேட்க வந்தீங்க? இது வரைக்கும் சொந்தம் இல்ல, இனிமே சொந்தம் ஆக்கலான்னுதான் வந்தோம். இது நல்ல காரியம், நீங்க தடை சொல்லப்படாது. இது உடம்புக்கு ஒத்துக்காத. அப்படி இல்ல மச்சான். மச்சானா எட்டு செருப்ப. ஏண்டா உங்க அப்பா வயசு இருக்கு எனக்கு? இல்லப்பா. என்ன மச்சான்னு கூப்பிட்டிய? இல்லண்ணா. ஏண்டா என்ன தைரியம் வந்தா என்கிட்ட வந்து பொண்ணு கேட்ப? இடம் தெரியாம வந்துட்டேன்னா. எட்டு